dear children, parents, well wishers, and whoever is watching this program right at this moment, which is had every week. So, it is my privilege and honor to welcome you all to this online Sunday class program. And we are having so many segments, interesting segments, which is lined up for you. This program is not only child centered but also of all ages, regardless of who you are, or whatever age group you might be falling into. It is an interesting session with which is filled with spiritual truths. We may not reveal everything at the beginning, whatever is gonna take place, whichever segment we are gonna have today, but we are keeping it until the end because there are so many other interesting things which is gonna come up. You're gonna learn too many things. We're gonna sing, we're gonna praise God, we're gonna pray, we're gonna have our birthday sessions, and etc, etc, etc. So before we start this program, let us seek God's help by doing this opening prayer. Let us all join our hands together and pray. Dear Lord, I thank Thee for this online Sunday class program, for the mode and the medium which you have provided us, and for all the hands which have labored behind this program to make this program come possible. And I thank Thee, O Father, of all the people who are watching this right at this moment. I hope that this will benefit them in their spiritual well-being, and this program and the truths which are revealed here and the truth which we have learned here, let us apply it in our day-to-day life, and that will be a glory unto thine own kingdom. I offer the small words of prayer in Jesus Christ's name. Amen. Now our children are going to sing this song. It's bubbling, it's bubbling. Let us all join them and sing together. The next song is உனக்கு ஒரு நற்செய்தி எனக்கு ஒரு நற்செய்தி. The next song is ஏசு கற்பித்தார் ஒளி வீசவே.
time to listen to God's word. Praise Lord, dear children. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, இப்போ இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு நடந்த உண்மையான சம்பவத்தை குறித்து பார்க்க போறோம். சரியா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? சரி. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளோடு உம்மை நோக்கி பார்க்குறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, வேதத்திலேருந்து இந்த உண்மையான ஒரு சம்பவத்தை குறித்து பேசும் பொழுது, நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, அதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், எங்கள் பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நீங்கள் தாமே உடைய வார்த்தைகளை கொடுங்க. இந்த உண்மையான சம்பவத்திலிருந்து நாங்களும் கூட அந்த வார்த்தை கேட்கிறவர்களாக இல்லை, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம ஒரு உண்மையான சம்பவத்தை குறித்து பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? பைபிளில் ஒரு ராஜாவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ராஜான்னும் போது நீங்கள் எல்லாம் திங்க் பண்ணுவீங்கள்ல, பெரிய வயசான ராஜாவாக இருப்பார், பெரியவராக இருப்பார் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப சிறிய ராஜா, சின்ன ராஜா. ஆமாம், அந்த வேதத்தில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். அவருடைய வாழ்க்கையில், இந்த சின்ன ராஜாவாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த பெரிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தா, அதனுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னாக்கா, அந்த சின்ன ராஜா அவர் தன் தன் தாத்தாவாகிய தாவீதினுடைய வழியில் நடந்தார். அந்த சின்ன ராஜா பேர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? அந்த சின்ன ராஜா பேர் என்ன தெரியுமா? யோசியா. இந்த ராஜா பேர் என்ன? யோசியா. ஆமாம், இந்த சின்ன ராஜா என்ன பண்ணார்னா, அவருடைய தாத்தாவாகிய தாவீதினுடைய வழியில் நடந்தார். தாவீதினுடைய வழினா என்ன இருக்கும்? தாவீது தாத்தா எப்பேற்பட்டவர்? தேவனுக்கு பிரியமானது செய்தவர், தேவனுக்கு பயந்தவர், தேவன் காமிச்ச வழியில் நடந்தவர் இல்லையா? அப்படி இருந்த தாத்தாவுடைய வழியில தான் யோசியாவும் என்ன பண்ணுறாரு? நடக்கிறாரு. அப்படி நடந்ததுனால தான் அவர் என்னென்ன பெரிய காரியங்களை செஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா? பாருங்க, அந்த ராஜா முதல்ல பாருங்க எப்படி இருக்கிறாரு. குட்டி ராஜா சொன்னல, சின்ன ராஜா. அவருக்கு என்ன ஏஜ் தெரியுமா? 8 years old. 8 வயசுலேயே அவர் என்ன ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு. பாருங்க, சின்ன ராஜா. அவரை சுற்றி எவ்வளோ பெரிய அங்கிள்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ ராஜா, சின்ன ராஜா, அவர் என்ன பண்ணுறாரு? 8 வயசில் ராஜாவாயிட்டாரு. அவர் அவருடைய வாழ்க்கையில் 8 வருஷம் அரசாண்ட பிறகு, அவருடைய ராஜ்யபாரத்தில் 8 வருஷத்துக்கு பிறகு அவர் என்ன ஏஜ் ஆகிடுவார்? இப்போது 16 years old இல்லையா? அப்போது 16 years oldல அவர் என்ன பண்ணுறாரு? இன்னும் தன் தேவனை தேடுறாராம். இன்னும் அவர் தேவனை தேடி, தேவனுக்கு பிரியமானது செய்து, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியாக அந்த ராஜ்யபாரத்தில் அவர் 16 வயசுல தேவன் அதிகமாக தேடினாரு. அதே போல் இன்னும் 18வது வருஷம் அவர் 18 years old ஆகுறாரு. அப்போது அவருடைய ராஜ்யபாரத்தில் எத்தனாவது வருஷம்? 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ராஜ்யபாரம் பண்ணி 12 வருஷம். அப்போது அவருக்கு ஏஜ் 18 years. இந்த 18 yearsல அவர் என்ன பண்ணுறாரு? 16 yearsல அவர் தேவனை தேடினார் இல்லையா? இப்போ 18 years old. இப்போ என்ன பண்ணுறாருனா, அவர் தேசத்தெல்லாம் போய் சுற்றி பார்க்குறாரு. அவர் இருந்த தேசம் என்ன? எருசலேம். எருசலேம் நகரத்தில் தான் அவர் ராஜாவாக இருந்தார். ஸோ அந்த எருசலேமை போய் என்ன பண்ணுறாரு? சுற்றி பார்க்க போகிறாரு. சுற்றி பார்க்க போனால் எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது? விக்கிரகங்கள் இருக்குது, சொரூபங்கள் இருக்குது, தோப்புகள் இருக்குது. இப்படியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே ஐடல்ஸ். இந்த ஐடல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் நம்ம தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது இல்லை? ஐடல்ஸ் எல்லாம் பிடிக்காது, விக்கிரக ஆராதனைலாம் பிடிக்காது நம்மளுடைய தேவனுக்கு. ஸோ காடுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் நம்ம தேசத்தில் என்ன இருக்குது? இந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அந்த 18 years oldல அதெல்லாம் அற்றுப்போக செய்கிறார். அதெல்லாம் வெட்டி போட்டுறாரு. அதெல்லாம் வெட்டி போட்டு எருசலேமையும் யூதாவையும் என்ன பண்ணுறாராம்? சுத்திகரிக்கிறாராம். ஃபுல்லாக அந்த தேசம் எப்படி இருக்கக்கூடாது? விக்கிரகமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் உடச்சி போட்டுறாராம். உடச்சி போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய வீட்டுக்கு திரும்புகிறாரு. திரும்பி அப்படியே கொஞ்ச நாள் அரசாண்டுட்டு இருக்கும்போது, ராஜ்யபாரம் பண்ணும்போது, அவருடைய 18வது வருஷத்தில், அவருடைய ராஜ்யபாரத்தின் 18வது வருஷத்தில், அப்போ அவருக்கு என்ன ஏஜ் தெரியுமா? அவருக்கு
24 இயர்ஸ். சரியா? அவருக்கு என்ன ஏஜ்? 24 இயர்ஸ். பாருங்க, ஆஃப்டர் 18 இயர்ஸ் எப்படி இருக்கிறாரு அவரு? இப்போ சின்ன ராஜாவா இருந்தவர் எப்படி இருக்கிறாரு? பெரிய ராஜாவாயிட்டாரு. பார்த்தீங்களா? குட்டி ராஜாவா இருந்தவர் இப்போ ஆஃப்டர் 18 இயர்ஸ் எப்படி இருக்காரு? 24 இயர்ஸ். இப்போ 24 இயர்ஸ் ஓல்டு அவரு. இப்போ பெரிய ராஜா, ஒரு கிங்கா. இப்போதான் பார்த்தா கிங் மாதிரி தெரியுதுல்ல. இப்போ ஒரு பெரிய ராஜாவாயிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு? அவருடைய அந்த 18வது வருஷத்துல அந்த தேசத்துல வந்து தேசத்தெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டாரு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறாரு, சர்ச்சுக்கு போறாரு. அங்க போனாக்கா கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவருடைய கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கு? சுத்தமா இல்லை, நீட்னஸே இல்லை, எல்லாம் உடஞ்சி கிடக்கு. பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, அழகாவே இல்லை. சர்ச் நம்ம போகிற சர்ச்சஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்குல்லம்மா. ஆனால் அந்த நாட்களில் யோசியா ராஜாவான அந்த நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கான்? அங்கங்கே உடஞ்சி அழுக்கா, ஒரே டஸ்டா, ஒரே டர்ட்டியா இப்படி இருக்கான் அந்த சர்ச். அது கர்த்தருடைய ஆலயத்தை அப்படி பார்த்த உடனே யோசியா ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு? கஷ்டமாயிடுச்சு. இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? அங்கே இருந்த சாப்பான்ற ஒரு அங்கிளை கூப்பிட்றாரு. சாப்பான்றவரை கூப்பிட்டு, நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆலயம் இப்படி இருக்கக்கூடாது, இது சுத்தமாகணும், இது எங்கே உடஞ்சிருக்கோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? உடனே ஒரு ஆர்டர் போடுறாரு. சாப்பான் கிட்ட சொல்லி என்ன பண்றாரு? ஆர்டர் போடுறாரு. போங்க, நீங்க என்ன பண்ணுங்க, லேபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய ஆலயத்தை ஃபுல்லா சரி பண்ணணும், நீட்டா ஆக்கணும், கிளீனா இருக்கணும், அழகா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயம் சர்ச் எப்படி இருக்கணும்? பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயம் அழகா, நம்ம இருக்கிற வீடெல்லாம் எவ்வளோ அழகா நம்ம நீட்டா வச்சிருக்கோம். இப்போ கர்த்தருடைய ஆலயமும் அப்படி இருக்கணும்ல. அதுமாக கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த பிக்சரில் பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க? க்ளீன் பண்ணிவிட்டு எங்கெங்கே உடஞ்சிருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபுல்லாக எங்கெங்கே உடஞ்சிருக்கோ, கிராக் ஆகிருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போது பிள்ளைங்களா, சின்ன பிள்ளைங்களா, இங்கே பாருங்கள், நம்ம கூட நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். நம்ம சர்ச் போனாக்கா நம்ம சில பேர் என்ன பண்ணிடுறோம்? அங்கங்கே பேப்பர் போடுறது, குப்பை போடுறது, அந்த மாதிரிலாம் செய்கிறோம். ஆனால் பார்த்தீங்களா, யோசியா ராஜா என்ன செஞ்சார்? சர்ச் நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை சுத்தம் செய்ய சொல்கிறாரு. நம்ம கூட சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சர்ச்சுக்கு போகணுன்னா நம்ம சர்ச் என்ன பண்ணணும்? நீட்டாக வச்சுக்கணும். சர்ச்சில் என்ன பண்ணணும்? நம்மள முடிஞ்ச வேலைகளை செய்யணும். க்ளீன் பண்ணுறது, பெருக்கிறது, அந்த வேலையெல்லாம் கூட நம்ம இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதை சுத்தம் செய்கிறாங்க, அப்புறம் ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு புக்கு கிடைக்கிது அவங்களுக்கு. ஆமாம், ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கு என்னம்மா? இந்த புக்கு என்ன தெரியுமா? புக் ஆஃப் த லா. புக் ஆஃப் த லா. அது வந்து தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம். பாருங்க, புக்குன்னு உடனே நீங்க நோட் புக் மாதிரி, நம்ம பைபிள் புக் மாதிரி அப்படி இருக்கும்னு நினைச்சிங்களா? அப்படி இருக்காது. பாருங்க, இந்த பிக்சர்ல பாருங்க, அந்த புக் எப்படி இருக்கு? சுருள் மாதிரி இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? ஓலைச்சுவடி மாதிரி அந்த சுருள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதை அவங்க அங்கேருந்து கண்டெடுக்கிறாங்க. அதை எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? எடுத்துகிட்டு போய் நேராக அந்த சாப்பான் அங்கிள் தானே, சாப்பான் தானே அவங்களுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? அந்த புக்கை கொடுத்துட்றாங்க, அந்த புக் ஆஃப் த லா. அந்த சுருளை அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட, சாப்பான் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க? அந்த சாப்பான் என்ன பண்ணுறாரு? கிங்கு கிட்ட போகிறாரு. யார் கிங்கு? ஜோஷியா இல்லையா? யோசியா ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா நீங்கள் க்ளீன் பண்ண சொன்னீங்கல்ல அந்த ஆலயத்தை, நாங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது, அவங்க க்ளீன் பண்ணும்பொழுது இந்த சுருள், இந்த புக்கு கிடச்சிதுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு? ஆமாவா, இந்த புக்கு என்ன இருக்குது, படிங்க படிங்க, கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சாப்பான் என்ன பண்ணுறாரு? அந்த புக் ஆஃப் த லா, அந்த புஸ்தக சுருளை எடுத்து என்ன பண்ணுறாரு? ராஜாவுக்கு முன்னாடி வாசிக்கிறாரு. அதை வாசிக்க கேட்கவும் ராஜாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அழுக வருது, ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே வேதனையா இருக்கு. ஏன் வேதனைப்படுறாரு தெரியுமா? அதுல என்ன எழுதியிருக்கு? அதில் விக்கிரகாராதனை செய்யக்கூடாது,
தேவனுக்கு பயந்து நடக்கணும். எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருடைய ஜனங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா எழுதியிருக்கு அந்த புஸ்தகத்துல. அது யார் எழுதினது அப்படின்னா, கர்த்தர் மோசே மூலமாக எழுதின ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம். அதுல இருந்த இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது ராஜா கேட்டு என்ன பண்ணாரு, ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டாரு. உடனே அவர் வேற என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டு அழுறாராம். பாருங்க எவ்வளோ பெரிய கிங் இல்லமா. அவர் என்ன செய்யறாரு, தன் வஸ்திரத்தை கிழித்துக்கிட்டு அழுறாரு. ஏன் தெரியுமா? இப்போ இவர் இவருடைய காலகட்டத்துல இவர் அந்த விக்கிரகத்தை எல்லாம் அழிச்சிட்டாரு, உடைச்சி போட்டுட்டாரு. எல்லாத்தையும் அந்த சொரூபங்களை எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. ஆனா இவர்களுடைய முற்பிதாக்கள், இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாங்க. அதனால கர்த்தருடைய கோபம் வரும். கோபம் தேசத்துல அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருடைய கோபம் எல்லாத்தையும் அழிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருந்தது. ஏன்னா பாவம் செஞ்சா என்ன இருக்கு, தண்டனை இருக்கு. ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சதுனால என்ன இருக்கு, அவங்களுக்கு அழிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதி இருக்கு. இதை கேட்டதுனால ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழறாரு. அழுதுட்டு என்ன பண்றாரு, தன் தேவன் கிட்ட ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என் ஜனங்கள்லாம் இப்படியாக முற்பிதாக்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, மன்னிச்சிருங்க. இனி அந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம். என் தேசத்துல இதெல்லாம் அழிச்சிட்டேன் நானு, ஆனா முற்பிதாக்கள் செய்திருக்கிறாங்க, மன்னிங்கன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறாரு. அவர் என்ன பண்ணல, அந்த நேரத்துல பெருமை பாராட்டல. அவர் என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துகிறாரு. தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஏன் தெரியுமா? நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதுதான் இங்க யோசியா ராஜா செய்கிறாரு. தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். என் பாவங்களை, எங்க தேசத்துல செஞ்ச பாவங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. பெருமை பாராட்டல. 1 பேதுரு 5:5 என்ன இருக்கு, 1 பேதுரு 5:5 என்னமா சொல்லியிருக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். இந்த யோசியா ராஜாவா இருந்தாலும் தன் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணாரு, தன்னை தாழ்த்தினாரு. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாரு. அப்படி தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, நீ எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தினதுனால உன் ஜபத்தை உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜபத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்றார் தெரியுமா, நான் என்ன பண்றேன், நீ எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தினதுனால உங்களுடைய பாவங்களை நான் நினைக்க மாட்டேன், மன்னிச்சுட்டு உன்னுடைய ராஜ்யபாரத்தின் காலத்துல நான் அழிவு கொண்டு வராதபடிக்கு, இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு நீ இருக்கிற நாள் வரைக்கும் எப்படி இருப்ப, சமாதானத்தோட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, யோசியா ராஜாவை அவருக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கறாரு, அவருக்கு சமாதானத்தை கொடுக்கறாரு, அந்த தேசத்துல அந்த அழிவுல இருந்து விலக்கி காத்து கொள்ளுகிறாரு. பாத்தீங்களா பிள்ளைங்களா, இன்றைக்கு யோசியா ராஜாவா இருந்தாலும் அவருடைய தவறுன்னு அந்த வாசிக்க கேட்கும் பொழுது தன்னை தாழ்த்தினாரு. அது போல நம்ம கூட நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுதோ மெசேஜ் கேட்கும் பொழுதோ ஏசப்பா நம்ம செஞ்ச தவறுகளை நமக்கு உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணணும், உடனடியா ஏசப்பா கிட்ட அறிக்கை செஞ்சு அதை விட்டுடணும். ஏசப்பா என்ன நற்காரியங்களை செய்ய சொல்றாரோ அதை மட்டும் நம்ம செய்யும் பொழுது ஏசப்பா நம்மளை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. யோசியாவை அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிச்சது போல என்ன பண்ணுவாரு, நம்மளை கூட ஆசீர்வதிப்பாரு. நம்ம கூட இன்னைக்கு சிறு பையன் தானே, சின்ன ராஜா தானே நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா அந்த சிறு வயதுல அவர் என்ன பண்ணாரு, தேவனை தேடினாரு. இன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், நான் இப்பதான் சின்ன பிள்ளை, இப்ப எதுக்கு நான் பைபிள் படிக்கணும், இப்ப எதுக்கு நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போகணும், அப்படிலாம் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த சின்ன வயசுலயே ரெகுலரா சர்ச்சுக்கு போகணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கும் பொழுது ஏசப்பா நம்ம கூட பேசுவாரு. நம்ம எதனா தப்பு செய்யும் போது கூட அதை நமக்கு உணர்த்துவாரு. அது சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், யோசியா ராஜாவை போல ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த தப்பு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கையிடும் பொழுது ஏசப்பா கூட நம்மளுடைய தவறுகளை மன்னிச்சு நம்மளை பிளஸ் பண்ணுவாரு. ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த உண்மையான சம்பவத்தை நம்ம கேட்டோம் இல்லையா பைபிள்ல, அது போல நம்ம கூட என்ன பண்ணணும், யோசியா ராஜாவை போல ஏசப்பாக்கு பிரியமான வாழணும். சரிங்களா?
ஓகே, இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்தில் கூட பிள்ளைகளுக்கு முன்பாக யோசியா ராஜாவை குறித்து உம்முடைய வேதத்தில் எழுதப்பட்ட இந்த உண்மையான சம்பவத்தை குறித்து நாங்கள் கேட்டோம். யோசியா ராஜாவை போல நாங்களும் எப்பொழுதும் உம்மை தேடுகிற இருதயத்தை தாங்க. நாங்களும் உமக்கு பிரியமாக வாழ அப்பேற்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. யோசியா ராஜா போல எங்களுடைய தவறு என்று சொல்லும் பொழுது உம்மிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்குற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. யோசியா ராஜா எவ்விதமாக தன்னை தாழ்த்தி உமக்கு முன்பாக ஜெபித்தது போல நாங்களும் எப்பொழுதும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறவளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில் எப்படியாக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ சில்ட்ரன். Praise our children. Greetings in the name of Lord and Savior Jesus Christ. இன்னைக்கு என்ன பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணீங்களா? நம்ம கடந்த சில வாரங்கள் வந்து பக்சிங் தாத்தாவோட அநேக டெஸ்டிமனிஸ் பார்த்து வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் பக்சிங் தாத்தா எப்படி குக்கிங் பண்ண தெரியாமே 500 பேருக்கு குக் பண்ணாரு. ஹி குக் ஃபார் 500 people ஒரு ஹோட்டல்ல. எப்படி டேஸ்டியா குக் பண்ணாரு, எப்படி பண்ணாரு, ஹி ப்ரேட் அண்ட் தென் குக்ட். அப்புறம் எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் எதுக்கு எவ்வளவு போடணும்னு தெரியாம கூட அவர் ஜபத்தினால ரொம்ப டேஸ்டியான ஃபுட் குக் பண்ணாருன்னு பார்த்தோம். இந்த வாரம் இந்த டெஸ்டிமனி நம்ம கத்துக்க போறது ஹவு டு சீக் த கிங்டம் ஆஃப் காட், ஹவு டு சீக் இட் ஃபர்ஸ்ட். ஸோ மேத்யூ 6:33 என்ன சொல்லிருக்கா, சீக் ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்காக கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு பக்சிங் தாத்தா பத்தி தெரியும். அவர் அப்ராட் போயிட்டு வெளிநாட்டுலாம் போயிட்டு நிறைய ஸ்டடீஸ்லாம் படிச்சுட்டு வந்தாரு. அந்த காலத்துல 5th ஸ்டாண்டர்ட் படிச்சாலே பெரிய போஸ்டிங்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட்ல. வெளிநாட்டுலாம் போய் படிச்சுட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, பெரிய பெரிய ஜாப்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வெளிநாட்டுலாம் போயிட்டு படிச்சுட்டு வருவாங்க. ஸோ பெரிய பெரிய ஃபேமிலிஸ்ல இருந்து போயிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்து ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் லேண்ட் ஓன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க பசங்களை வந்து வெளிநாட்டுக்குலாம் அனுப்பிச்சு படிக்க வைப்பாங்க. அப்படி இவர் படிச்சுட்டு வரும்போது தான் அக்செப்டட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் இயேசுவை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 years வந்து அவர் பிலீவரா இருக்கும் போது ஆஃப்டர் 2 years வந்து அவர் வந்து நான் இயேசுக்காக ஊழியம் செய்யறேன்னு கமிட் ஆனாரு. அந்த மாதிரி ஒரு டைம்ல as he was an young man, அவர் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டுல அவங்க அப்பா எனக்கு 1 lakh லாஸ் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 100 years முன்னாடி 1 lakhன்றது எவ்வளவு thousands of crores ஈக்குவலா இருக்கு. இமேஜினே பண்ண முடியாது 1 lakh லாஸ்ன்றது. ஸோ அவங்க அப்பா என்ன சொன்னாரு, நீ படிச்ச படிப்புக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா கொஞ்சம் இரு, ஒரு 6 months யூ ஒர்க் ஃபார் அஸ் இன் அவர் ஃபேமிலி பிஸ்னஸ். உன் தம்பிங்களாம் ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க, நீ இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் ஒரு 6 months எடுத்து நடத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பக்சிங் தாத்தா என்ன நினைச்சாரா, நம்ம இப்பதான் வந்து அவருக்கு அவரோட ஏஸ்பாவோட வேலையை செய்ய போறோம்னு கமிட் ஆயிருக்கும், என்னடா இது அப்பா இப்படி கூப்பிடுறாருன்னு சொல்லி முடியாதுன்னு சொன்னாராம். அப்போ அவங்க அப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த சீக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், பக்சிங் தாத்தா வந்து சீக் ஃபேமிலின்னு வந்தாரு. சீக் வந்து அந்த டர்பன் ரொம்ப மதிப்பாங்க, அவங்க தலையில கட்டியிருக்காங்கல்ல அந்த தலைப்பா ரொம்ப மதிப்பாங்க. அது அவங்க அப்பா கழட்டி கீழே வச்சிட்டாராம். இந்த அவ்வளோ ப்ளீட் பண்றாரு, அவர் கெஞ்சி கேட்கிறாரு, உன் தம்பிக்கு லோசனம் வா அப்படின்னு. ஆனா பக்சிங் தாத்தா வந்து நான் ஏஸ்பாவோட பேச்சை தட்ட மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாராம். பக்சிங் தாத்தா என்ன சொன்னாரா, த்ரூ மை ஒபீடியன்ஸ் யுவர் ட்ரபிள்ஸ் வில் பி கான். நான் கீழ்படியது மூலியமா
என் தேவன், என் இயேசுப்பா என்ன பண்ணுவாருன்னா, உங்க ப்ராப்ளத்தெல்லாம் அவரு நீக்கி போட்டுருவாரு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் போயிடுச்சாம். அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இவர திட்டுனவங்கலாம், அப்புறம் வந்து தி எக்ஸ்பிரஸ் தேர் கிராட்டிட்யூட். ரொம்ப தேங்க் பண்ணாங்களாம் வந்து. நீ கரெக்ட்டா பண்ணிட்ட. உன்னோட இயேசுப்பாக்கு நீ கீழ்ப்படிஞ்சுட்ட. நீ கீழ்ப்படியாம பிசினஸ் வந்திருந்தீன்னா, இன்னும் ஃபர்தரா லாஸ் ஆயிருக்கும். இப்ப பாரு நாங்க நல்லா இருக்கிறோம். எல்லா பிசினஸும் நல்லா போகுது. வி ஹவ் பீன் ரிச்லி பிளெஸ்ட். நாங்க அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க இது மாரி இமேஜினே பண்ணதில்ல. இது எல்லாமே இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் பிரேயர்ஸ். வி ஆர் பிளெஸ்ட். உன்னோட பிரேயர்னால தான் நாங்க இவ்ளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இந்த மாரி அவர் கேட்டதுக்கு அப்புறம் நெறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து காஸ்பெல்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த மாரி அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த மாரி அவர பத்தி டெஸ்ட் பண்ணி சொல்ல உடனே, மத்த ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட தே ஸ்டார்ட்டட் ஓப்பனிங் டோர்ஸ். நெறைய கதவுகள் திறக்கப்பட்டதாம். இயேசுப்பாவோட சுவிசேஷத்த கேட்கறதுக்கு நெறைய வீடுகள்ல தே ஓப்பன் தேர் டோர்ஸ். நெறைய பேர் மிட்நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம். இவர் வந்து காட்ஸ் மெசேஜ் குடுப்பாரு அப்டின்ட்டு. அது வந்து ஒரு 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 காலத்துல அது எ ஃபேமிலியோட பிரஷர், அப்பா, அம்மா அழுகுறான்னு சொல்லிட்டு, அவர் அந்த டெம்ப்டேஷனுக்கு ஈல்டு பண்ணியிருந்தாருன்னா, இவ்ளோ பெரிய காலிங் அவரால ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. ஆல் தேர் ஃபேமிலி வாஸ் பிளெஸ்ட் டு ஹிஸ் through his obedience. So obedience to God may feel hard at first. நெறைய முறை நம்மளுக்கு வந்து இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. ஆனா, அது நம்பளுக்கும், நம்ப குடும்பத்துக்கும் அது பெரிய ஆசீர்வாதமா தான் முடியும். அதனால தான் மேத்யூ 6:33ல என்ன சொல்லிருக்கு? "சீக் ye first the kingdom of God and all other things shall be added to you." முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஆனா நமக்கு ஒரு டவுட் வரும். இப்போ பேரண்ட்ஸோட பேச்சு கேட்கணும்ல. எஃபிசியன்ஸ் 6:1 என்ன சொல்லுது? "பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு வார்த்தைகள கீழ்ப்படின்னு" போட்டிருக்கு. "Children obey your parents a lot for this is right." ஆனா இவரு பக்சிங் தாத்தா கீழ்ப்படியலையேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பக்சிங் தாத்தாவோட முதல் காலிங் வந்து காட் தான். அவங்க ஃபேமிலிய பார்த்தீங்கன்னா, தே வர் அன்பிலீவர்ஸ். அண்ட் அண்ட் பக்சிங் தாத்தா வாஸ் ஆல்சோ ஓல்ட் எனஃப் டு டேக் ஹிஸ் டிசிஷன். அவரு வந்து ஒரு டீனேஜரோ, ஒரு யங்ஸ்டரோ இல்ல. ஹி வாஸ் ஓல்ட் எனஃப். ஹி வாஸ் மோர் தென் 25 இயர்ஸ் ஓல்ட். ஸோ he had the God's calling. He had words from the Bible. He felt the joy of the Lord when he accepted Lord Jesus Christ. அவரோட காலிங் வந்து he was sure of God's calling. அதனால he went against his parents. நம்ம பேரண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், பிலீவர்ஸா இருக்கலாம். நம்ம பெற்றோர்கள்லாம் நம்மளுக்கு சில விஷயத்த பிரேயர் மூலியமா, வார்த்தை மூலியமா சொன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். பிளஸ் இந்த டெஸ்டிமனி அபவுட் பக்சிங் தாத்தா வந்து இட்ஸ் அபவுட் அதர் வேர்ல்ட்லி ப்ரெஷர்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ். நம்ம வேர்ல்ட்ல நிறைய வளர்ந்தோம்னா சில பேர் நம்மள கரப்டா இருக்க சொல்லுவாங்க, காப்பி அடிக்க சொல்லுவாங்க எக்ஸாம்ஸ்ல, நிறைய மேல் ப்ராக்டிசஸ் பண்ண சொல்லுவாங்க, திருட சொல்லலாம், பொய் சொல்லலாம், லேட்டா போனா ஏதாவது ஒரு பொய் சொல்லலாம், எக்ஸாமை கட் அடிக்கிறதுக்கு, ஸ்கூல்ல கட் அடிக்கிறதுக்கு ஏதாவது பொய் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட்லி ப்ரெஷர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா தவிர்க்கணும். நம்ம வந்து ஏஸ்பாவோட கமிட் ஆயிட்டோம்னா, அவரோட சால்வேஷனுக்குள்ள இருந்தோம்னா, அவர் பிள்ளையா முழுமையா வாழ நம்ம சித்தம் கொள்ளணும். The following teachers and children have celebrated their birthdays last week. First, we have Zadok Aaron from KG. He has celebrated his birthday on the 6th of May. We claim this promise for him. Jeremiah chapter 33 verse 6. Behold, I will bring it health and cure, and I will cure them and will reveal unto them the abundance of peace and truth. Next, we have David Joash from primary. He has celebrated his birthday on the 6th of May. We claim this promise for him. 2 Samuel chapter 5 verse 10. And David went on and grew great, and the Lord God of hosts was with him. Next, we have Daniel Joash from primary. He has celebrated his birthday on the 6th of May. We claim this promise for him.
Matthew chapter 6, verse 8. For your Father knoweth what things ye have need of before ye ask him. Next, we have Yakshit from Junior. He has celebrated his birthday on the 8th of May. We claim this promise for him. Matthew chapter 10, verse 30. But the very hairs of your head are all numbered. Next, we have Joanna Ruth Nathan. She has celebrated her birthday on the 9th of May. We claim this promise for her. Psalm chapter 46, verse 10. Be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. Next, we have Sister Sharon Raja. She has celebrated her birthday on the 10th of May. We claim this promise for her. Psalm chapter 48, verse 10. According to thy name, O God, so is thy praise unto the ends of the earth. Thy right hand is full of righteousness. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless dear children. May God bless you, dear. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. Gracious Heavenly Father, God of grace, mercy and peace, we thank and praise you for giving us this precious time to come before your presence. Lord Jesus, we thank you for the way that you have sought us, saved us, and redeemed us from the clutches of Satan. And thank you for granting us authority and grace to come before your presence with supplication, O Father. Lord Jesus, we pray for the online Sunday class that you have granted for us. Lord Jesus, we pray for the word that was delivered today to the children. Lord Jesus, bless it and bless the children who have heard the word and help them to bear much fruit for the extension of your kingdom, O Father. Lord Jesus, let the work of the enemy be nullified and your name alone be glorified through the children, O Father. Lord Jesus, we also thank you and praise you for the VBS that was carried out this week, especially in Jehoshama and all the sister assemblies. O Father, Lord Jesus, bless the work. We pray that the work of the enemy may be put to naught and your name alone be glorified through the decisions that the children have taken, O Father. Lord, let your word work in them, O Father. Lord Jesus, help the children to love you more and more in the coming days. Prepare them for your coming, O Father. Lord Jesus, we also pray for the VBS that is going to take place for the next subsequent weeks in many assemblies, O Father. Please do undertake all the arrangements. Lord Jesus, bless the ministry. We pray for all the teachers who are preparing. Fill them with your word and your spirit, and may your word penetrate the hearts of the children and help them to stand for you in this end days, O Father. Lord Jesus, we also thank and praise you, especially for the results that you have given for our 12 students. Lord Jesus, you were so gracious to us and our children. Lord Jesus, Lord, thank you for hearing the prayers of all the saints and also honoring the faith and efforts of our children, O Father. Help them to carry on and do your will alone in their lives, O Father. Bless each and every one of the children. Lord Jesus, bless their future also, future studies, admissions, and if they have to face entrance exam also, Lord Jesus, grant them wisdom and help them to work hard and glorify your name, O Father. Help the children who are
facing financial crisis. Lord Jesus, bless them, bless their parents' salary, and also, Lord Jesus, let your will alone be done in their lives, oh Master. Lord Jesus, supply all their needs, and Lord Jesus, help them to praise you in the coming days, oh Father. Lord Jesus, we also pray for the sick and those who are suffering, oh Father. Lord Jesus, you are a merciful God, as your word says. When you were on this earth, Lord Jesus, you went to different villages, healed different sicknesses, oh Father. You touched them and healed them. Lord Jesus, you are an unchanging God. Lord Jesus, we look unto you with much burden. Heal them, oh Father. Honor their faith. We also pray for Pranav. Lord Jesus, touch him and heal him. Help him to recover from this viral fever, oh Father. Lord Jesus, bless the food that he takes and the water that he drinks, oh Father. Lord Jesus, we also pray for Vishaka. Lord Jesus, thank you for the successful surgery granting for her. Lord Jesus, heal her also. We pray for Sister Pravina and Sister Mary Joseph and Sister Roslyn Jai Singh. We also pray for Sister Jessie Joseph. Lord Jesus, heal them, touch them. Lord Jesus, as this season prompts many viral fever to spread, oh Father, Lord Jesus, we pray with much burden. Lord Jesus, heal the children and help everybody to be careful, oh Father. Lord Jesus, hear us. And we also pray for those who celebrated their birthdays, oh Father. Lord Jesus, we pray for Aaron, David and Daniel Joash and Yakshit, Joanna Ruth and Sharon, oh Father. Lord Jesus, Ruth, bless them, oh Father. Lord Jesus, we pray let this coming year in their life be a blessed one, oh Father. Grant them good health and strength, wisdom, and help them to taste your goodness in everything they do, oh Father. Lord Jesus, we pray for the salvation of the children who are not saved. Lord Jesus, grant them salvation and help them to celebrate their newborn birthday also, oh Father. Lord Jesus, with much burden, we pray that these children may commit themselves to you and serve you alone, oh Father. And we thank and praise you for all the goodness that we have been receiving from your hand, and we commit everything into your loving hands and prepare us for your coming. Committing everything into your loving hands, we ask this prayer with thanksgiving in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. Amen. The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen. Dear children, we truly hope and pray that this program has been blessing to each and every one of you, and I am so sure that I have learned something from today's program, and we believe the songs, Word of God, and other segment which we already witnessed has been a blessing to you all. So if you have any testimonies, any prayer requests, be it your birthdays, and if you wanna send something to us, feel free to contact us to the numbers which has been shown on the screen. And until we meet again in Christ our Lord, keep praying for this online Sunday class program, and we hope an active participation in upcoming Sundays also. Thank you. Praise the Lord. May the Lord bless you all abundantly.